மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சட்டசபை ஒரு மாதிரி இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. என்னால் முழுசாக லைவ் பார்க்க முடியல ப்ரோ, சட்டசபையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பகுதியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்த சில முக்கியமான விஷயங்கள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பேச்சு, அதாவது அவர் பேசுகிற விதம் கிடையாது, அவருடைய பேச்சோட மையக்கரு நிறையா ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறையா பேர் என்னையா அடிப்படையே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக வேற போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு தரப்பு நமக்கு ஆதரவு தர்றது தாவேக்காவோட சொந்தங்களுக்கு எதுக்குங்க நமக்கு அவங்க ஆதரவு, நம்ம வந்து அவங்கள ஊழல் சக்தின்னு சொல்லி விமர்சிச்சிருக்கோம். இப்போ எஸ்மி வேலுமணியாக இருக்கட்டும், விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் வழக்குகள் இருக்குது, சிவி சண்முகம்லாம் இஷ்டத்துக்கு பேசுவார், இவங்களோட ஆதரவெல்லாம் நமக்கு இப்போ தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. மேபி அவங்க அமைச்சரவைகளையும் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற சந்தேகத்துக்கும் இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஒன்று ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, வரலாற்றில் முதலாக ஒரு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் யார் என்ன பேசினா, யார் என்ன கருத்தை பதிவு செஞ்சா, ஒருத்தர் பேசுகிறாருன்னா அந்த ஒருத்தர் யாரோ அவருக்கு நேராக கேமரா நிற்கிற மாதிரி யார் என்ன கருத்து சொன்னாலும் எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் நேரலையில் எல்லாத்தையும் அப்படியே டிரான்ஸ்பரண்டாக பொதுமக்கள் பார்வைக்கு சட்டசபை நிகழ்வுகள் இன்றைய தினம் வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இல்லைங்க முழுசாக எப்போ ஒளிபரப்புங்கன்னு கேட்டால் ஒளி பரப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற மோடி சர்க்காரும் அதை பண்ணவே மாட்டாங்க. ராகுல் காந்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாரு, வேற பக்கம் கேமரா இருக்கும். ராகுல் காந்தி அவரோட பேச்சு முழுமையாக காமிக்கப்படாது. சட்டசபை நிகழ்வுகள், நாடாளுமன்ற நிகழ்வுகள் முழுமையாக மக்களோட பார்வைக்கு வைக்கப்படணும் அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமே இருந்துச்சு. ஆனால் தாவேக அரசு பதவியோர்த்தான அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது ஒரு நொடி கூட நேரலையை கட் பண்ணாம எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய முதல் விஷயமா இருக்கு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கும் போது எல்லா கட்சி தலைவரும் பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் யார் என்னென்ன விமர்சனம் முன்வைக்கிறா, யார் என்னென்ன சொல்றாங்கிறத அங்க உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் அடிப்படையில் அவர் பேசுறாருங்க, தன்னுடைய பதிலை கொடுக்குறாரு. எதையுமே அவர் கவனிக்காம இல்ல, நான் தான் முதலமைச்சரே, என்ன வேணா சொல்லு, என் ஆட்சி தான் இங்க இருக்கு, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற எந்த விதமான விஷயமும் அவர்கிட்ட கிடையாது. எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் அடிப்படையில் சரி அப்படின்னு படுறதை மாத்திடுறாரு. தப்பு அப்படிங்கிற படுறதை வந்து விமர்சனத்துக்கு வந்து எதிர் விமர்சனம் வைக்கிறார் அப்படிங்கிறது அந்த சட்டசபை நிகழ்வை நம்ம கவனிக்கும் போது நம்ம பார்த்த ரெண்டாவது விஷயமா இருக்கு. இப்போ மூணாவது இந்த ஜோதிடரோட நியமனம். நம்ம வீடியோல ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தோம். அவரோட செயல்பாடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இதில் எந்த விதமான சட்ட விதிமுறைகளும் கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஆனால் நம்மளுடைய தோழமை கட்சிகள் சில பேர், வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த சில பேர், தாவேக்கா சொந்தங்கள் சில பேர் வந்து இல்லைங்க எங்களுக்கு இந்த நியமனம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தணுன்னு அந்த நியமனத்தை உடனடியாக சட்டசபையில் பதில் சொல்லலை, வெளியே போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கார். நீங்க சொன்னது ஏதோ ஒரு வகையில் சரின்னு படிச்சுங்க, வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினாரு. அவர் வாபஸ் வாங்கினதை நம்மளுடைய வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு தர்ற கம்யூனிஸ்டுகள், ஜோதிமணி அவர்கள் உட்பட எல்லாருமே பாராட்டு தெரிவிக்கிறாங்க. சரியான விஷயத்துக்கு சட்டசபையில் உடனடியாக பதில் கொடுக்கிறார். நீ வந்து என்னை சிறுபான்மை அரசுன்னு சொன்னீங்கன்னா ஆமா நான் சிறுபான்மை மக்களுக்கான அரசுன்னு சொல்லுவேன். நீங்க வந்து பெரும்பான்மை வாங்காம போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா தனிப்பெரும் கட்சியா இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். விசில் புரட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துச்சு, வாகைசூரம் வரலாறு திரும்பியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை முழுமையா சட்டசபையில் வந்து பதிலடி கொடுத்தாரு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி சட்டசபையில் பேசல, வெளியே வந்து வாபஸ் வாங்கிட்டு தன்னுடைய பணியை தொடர்ந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மூணாவது விஷயமா இருக்கு. இப்ப நாலாவது பாத்தீங்கன்னா முந்தைய அரசோட திட்டங்களை தொடரணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ண ஓட்டமா இருக்கு. இப்போ இந்த காலை உணவு திட்டமா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு விடியல் பேருந்து பயணமா இருக்கட்டும், இப்ப பெண்களுக்கான அந்த உரிமை தொகையா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், தாயுமானவன் திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டங்கள். எனக்கு திமுக மேல ஏகப்பட்ட மாற்று கருத்து இருந்தாலும் அவங்க செயல்படுத்தின ஒரு 10 திட்டங்கள் உண்மைக்குமே நல்ல திட்டங்கள். அந்த திட்டங்கள் அதாவது போன ஆட்சியில் வந்து ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அடுத்த ஆட்சியில் ஸ்டாப் பண்றது, பேரை மாத்துறது, அதற்கான ஃபண்டிங்கை குறைக்கிறது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் போகும். அது எதுவுமே இந்த ஆட்சியில் நடக்காது. போன ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நல்ல திட்டங்கள் தாவேக ஆட்சியிலையும் தொடரும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இது எல்லாராலும் பாராட்டப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்மளுடைய தாவேகாவோட சொந்தங்கள் சட்டசபையில் பண்ண
பண்ண மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்களேன். இப்போ ரெண்டாவது, உதயநிதி அவர்களோட பேச்சு ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா ட்ரோல் ஆகுது? இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு 35% மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 65% மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, ஓட்டு போடாத நீங்க தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி நம்ம ஓட்டு போடுறோம், எலெக்ஷன்ல எப்படி ஓட்டு எண்றாங்க, எந்த கவுண்டிங் அடிப்படையில் விமர்சனம் முன்வைக்கணும், எதை பத்தியுமே இவருக்கு தெரியலங்க. தெரியாம வாய்க்கு வந்ததை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு உடன்பிறப்பு வந்து ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு எழுதுற ட்வீட் இதெல்லாம் என்ன பொறுத்தவரையும். அதை எடுத்து வந்து சட்டசபையில் பயங்கரமான ஒரு வாதத்தை வச்சிட்டேன் பாத்தியா, உன்னை வந்து அப்படியே நிப்பாட்டம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சட்டசபையில் வைக்கும் போது போட்டு அடியோ நடிக்கிறாங்க. என்னங்க அடிப்படையே தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்ப தாவேகாக்கு ஓட்டு போட்டதில் 35% தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 65% ஓட்டு போடலனா அப்ப திமுகவோட அந்த 22 பேர் உட்கார்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கல்ல, 22 to 26 பேர், அவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டணிக்கு பொதுமக்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இப்ப தாவேகாவோட ஒரு 3.5% வாக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இங்க 35னா அங்க 32, ஒரு 32ன்னு வச்சுக்கலாமே, 32னா உங்களுக்கும் 68% மக்கள் வந்து நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விரும்பி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க 68% மக்கள். இப்போ இவரோட தொகுதி, உதயநிதி அவர்களோட தொகுதியை நம்ம எடுத்துப்போமே, உதயநிதி அவர்களோட தொகுதியில மொத்த வாக்குல அவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45% வாக்குகள் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அவரோட தொகுதியில இவர் எம்எல்ஏவா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 55% மக்கள் வந்து இவர் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாக்கு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க எதுக்கு எம்எல்ஏ வந்தீங்க? அப்ப வரக்கூடாது தானே. இப்போ தாவேக்காவை பர்சன்டேஜ் வச்சு விமர்சனம் பண்ணா உங்களையும் பர்சன்டேஜ் வச்சு விமர்சனம் பண்ணலாமா? சரி, இண்டிவிஜுவலா திமுக அப்படிங்கிற கட்சிக்கு எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க? 24% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க, 24% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போ உங்களோட கட்சி எதிர்க்கட்சியா கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எவ்வளவு மக்கள் வந்து வாக்களிக்காம இருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா 24 அப்படின்னு போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 76% மக்கள் வந்து நீங்க வேணவே வேணாம் தான் முடிவெடுத்திருக்காங்க திமுக அப்படிங்கிற இண்டிவிஜுவல் கட்சியை. அதாவது பர்சன்டேஜ் வச்சு ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்னு வச்சுட்டு காலரை தூக்கி விட்டு போயிட்டு இருக்காருல்ல, இவரெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இன்கேப்பபிள் அப்படிங்கிறது அப்படியே அபட்டமா தெரியுது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதாவது ஒவ்வொரு வாக்கு அடிப்படையில் தான் இங்கே தேர்தல் முடிவுகள் வந்து தீர்மானிக்கப்படுது. இப்போ அந்த ஒரு வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வாக்கில் அந்த பெரிய கருப்பன் அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் தோத்து போகும்போது உயர்நீதிமன்றம் அந்த ஒரு வாக்கில் தோத்து போன இந்த ஜெயிச்ச எம்எல்ஏ வந்து நீங்க வந்து சட்டசபையில் வந்து பங்கேற்க கூடாது, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அப்படிங்கிற உத்தரவு போட்டாங்க. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கொடூரமானது, அவர் ஒரு வாக்கில் ஜெயிச்சிருந்தாலும் அவர் ஜெயிச்சிருக்காரு, அவரை அனுமதிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஏன் ஒரு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இந்தியாவில் சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் வச்சு இங்கே விவாதம் நடக்கவே நடக்காது. வாக்குகள் அடிப்படையில் மட்டுமே விவாதம் நடக்கும். ஒரு வாக்கு நீங்க முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா நீங்க எம்எல்ஏ, ஒரு வாக்கு பின்னாடி நான் வாங்கிட்டேன்னா நான் எம்எல்ஏ. உங்களுக்கு எனக்கு என்ன பெரிய பர்சன்டேஜ் வித்தியாசம் இருந்தாலும் ஒரு வாக்கு தான் இங்கே முடிவு செய்யப்படுது. அதே மாதிரி தாவேக அரசுக்கு பொதுமக்கள் அத்தனை பேருமே இவ்வளவு தூரம் வாக்குகளை போட்டு பெரும்பான்மைக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. அந்த பெரும்பான்மை மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அந்த பெரும்பான்மை கிடைக்காதனால எதையாவது சொல்லி விமர்சிக்கணும், எதையாவது பேசணும்னு சொல்லி அடிப்படை அரசியல் புரிதலே இல்லாம இப்படி ஒரு விமர்சனத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் ஓப்பனா நம்ம சொல்லணும். என்னப்பா ஒண்ணுமே தெரியாம வைக்கிறாருங்கிறதுனால தான் ஏகப்பட்ட பேர் இவரை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ மூணாவது கடைசியான ஒரு விஷயத்துக்கு போறேன். அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலிருந்து ஒரு 25 அதிமுகவோட எம்எல்ஏக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு நமக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு முன்னாடி இருக்கு. நம்ம அவங்கள ஊழல் சக்தின்னு சொல்லி விமர்சனம் பண்ணோம். எதுக்கு இவங்களோட ஆதரவு? மேபி அவங்க அமைச்சரவையிலும் பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது அவசியமானதா? ஏன் விஜய் என்ன அந்த மாதிரி முடிவெடுக்கிறாரு? எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குங்க. எனக்கும் பிடிக்கல தான். என்ன பண்றது? பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல. பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காதனால நமக்கு இப்போ வேற வழி கிடையாது. ஏன்னா முதலமைச்சரா, அதாவது மசோதா வந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிற மசோதால மாற்றத்தை ஏற்படுத்தலாம், செய்யலாம், போகலாம், எல்லா விதமான ஜியோவும் அவர் பாஸ் பண்ணலாம், அதிகாரிகளை மாற்றலாம், இந்த அதிகாரி அங்கே போகலாம், இவருக்கு வந்து நிவாரணம் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே செய்யலாம். திட்டங்கள், அதாவது சட்டசபை மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கருவூலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணத்தை வச்சு இவரால் வந்து திட்டங்களை வந்து இப்போ செயல்படுத்த முடியும். ஆனால் ஒரு மசோதாவை கொண்டு வரணும், ஒரு மசோதாவை சட்டமாக்கணும், ஒரு நடைமுறையை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இந்த
தாவேக்க அரசு 5 வருஷம் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் செய்யணும்னா சட்டசபையில் பெரும்பான்மை மூலமா நம்மளுடைய எம்எல்ஏ கவுண்ட் அதிகமா இருந்தா மட்டுமே நம்ம நினைச்ச அரசாங்கத்தை நம்மளால கொடுக்க முடியும், இல்லைனா கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பண்ண போறோம், ஏதோ ஒரு மசோதாவை நம்ம கொண்டு வரோம்னு வச்சுக்கலாமே, அந்த மசோதாக்கு வந்து இல்லைங்க அந்த மசோதா சரியில்லைன்னு ஒரு இப்போ நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னா அந்த மசோதாவை நம்மளால கொண்டு வர முடியாது, அந்த சட்டத்தை நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது. அது எவ்வளவு ஆகச்சிறந்த சட்டமா இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளோட கொள்கைக்கு ஒரு கார்ப்பரேட் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம்னு வச்சுங்களேன், அது கம்யூனிஸ்டுக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்தை நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 to 25 எம்எல்ஏவோட சப்போர்ட் நமக்கு இருந்தா நம்ம நினைக்கிற ஒரு நல்ல ஆட்சியை நம்மளால கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரே சமரசத்துக்காண்டி தான் எல்லாத்தையுமே பல்ல கடிச்சிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த பெரும்பான்மை மட்டும் நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 120 125 சீட்டு நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சமரசங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இவங்களாம் இதற்கு முன்னாடி ஏகப்பட்ட குற்றங்கள் தவறுகள்லாம் பண்ணியிருக்கலாம், மாற்று கருத்து இல்லைங்க, ஓப்பனா நான் கேமரா முன்னாடி ஒத்துக்கிறேன். ஆனா தாவேக்காவோட அரசாங்கத்தில் இவங்க பங்கு பெற்று ஏதாவது தவறு செய்தாங்க, ஏதாவது ஒரு முறைகேடான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னா முதல் குரல், அதாவது இந்த அதிமுக சப்போர்ட் எம்எல்ஏக்கள் எதுவும் தவறு பண்ணாங்கன்னா முதல் குரல் நம்ம சைடில் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை முதலமைச்சர் ஜிஓ மூலமா வந்து அரசாணை போட்டு வந்து நடைமுறைப்படுத்திடலாம், அந்த அரசாணையை அடுத்து வர்ற அரசாங்கம் கூட ரத்து பண்ணிடலாம். ஆனால் சட்டசபையில் ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாருன்னா அந்த சட்டத்தை அடுத்து மறுபடியும் சட்டசபையில் வேற ஒரு சட்டத்தை போட்டு வேற ஒரு மசோதா போட்டு தான் ரத்து செய்ய முடியும். சட்டசபை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதற்காண்டி மட்டுமே இந்த சமரசத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவை இருக்கு. உனக்கு எவ்வளோப்பா அதில் உடன்பாடு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 150% தான். உங்களை மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரி என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? ஏன்னா நம்ம உதயநிதி அவர்கள் மாதிரி வந்து வாக்கு சதவீத அடிப்படையில் அரசியல் பேசல, இந்திய அரசியலமைப்பு சட்ட நடைமுறை புரிஞ்சதுனால இந்த சமரசத்தை என் தலைமை செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட்ல எதுவும் தப்பு நடந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம், தப்பு நடக்க விடமாட்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ சட்டசபையில் நடந்த மொத்த விஷயத்தையும் இந்த ஒத்த வீடியோவில் தொகுத்து கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது என்னோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். Thank you so much.